ஹாய், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மேக்ரோனி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட் பாஸ்தா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்த்தியாக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வீட் பாஸ்தா அது கவர்லேயே உங்களுக்கு எவ்வளோ டைம் குக்கிங் டைம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில், பட்டர், அது கூட மைதா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு சப்ஸ்டியூட்டாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த கோதுமை மாவோ இல்லை மைதாவோ நல்லா குக் பண்ணுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்புறமா மில்க் நான் இங்கே 1/2 லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே பேட்ச் பை பேட்சாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் சால்ட், ஒரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இன்கேஸ் உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட இன்றைக்கி சீஸ் அவைலபிளாக இல்லை, அதனால் ஆட் பண்ணிக்கல. சம்டைம்ஸ் நீங்கள் பாஸ்தா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாக ஃபீல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மில்க் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப மில்க் ஆட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் பாஸ்தா பாயில் பண்ண வாட்டரையே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய்.